லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நேபாளத்தில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட காரணம் மற்றும் இனி நடக்காமல் தடுக்கும் வழிகள் குறித்து விளக்குகிறார் பேரிடர் நிபுணர் பிரபு காந்தி. இப்போ நேபாளில் நடந்த மிகப்பெரிய பேரிடர் இதுதான் உலகத்தோடைய மிகப்பெரிய துக்க செய்தியாக இருக்குது. இது வரைக்கும் நடந்த டிசாஸ்டர்லே இதுதான் கிங் ஆஃப் டிசாஸ்டர்ன்ற மாதிரி கூட சொல்லலாம். டிசாஸ்டருக்கு டிசாஸ்டர். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாமே தனித்தனியாக பார்த்துருப்போம். ஒரு காட்டுத்தீ இருக்கும், ஒரு பெருமலை பார்த்துருப்போம், ஒரு லேண்ட்ஸ்லைடு இருக்கும், ஒரு பூகம்பம் இருக்கும். ஆனால் இது ஒரு 3 டிசாஸ்டர் ஒன்றா சேர்ந்துருச்சு. இதுதான் ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம். இன்னொன்று நேபாள் இந்த இடத்துல அங்கேருந்து இமாலயஸ் ஒட்டி இருக்கிற ஐஸ்பர்க் பனிக்கட்டி எல்லாமே கிராக் ஆகி அது இதானால மிகப்பெரிய பெருவெள்ளம் வந்து, அதாவது க்ளவுட் பஸ்ட் ஆகலை. உத்தரகாண்டில் நடந்த ஒரு 1 ஹவரில் பெஞ்ச மிகப்பெரிய பெருவெள்ளம் அது மாதிரிலாம் ஆகலை. ஐஸ்பர்க், அதாவது டிபெட்டில் நடந்த 4.5 ரிக்டர் ஸ்கேலில் செஸ்மிக் ஜோனில் ஆனால் எர்த்துக்வேக்கால் இந்த ஐஸ்பர்க் ஒடிஞ்சி அது மிகப்பெரிய பெருவெள்ளமாக கிட்டத்தட்ட 9 மீட்டர் ஹைட்டு வரைக்கும் பெருவெள்ளம் போயிருக்கு. இதனால்தான் பெரிய பெரிய பில்டிங் கட்டடங்கள், ஈவன் மைக்ரேஷன் ஆஃபீஸ்லாம் கூட இமிக்ரேஷன் ஆஃபீஸ்லாம் அடித்து போகணுன்னா பார்த்தோம். அதுமாதிரி நிறைய பில்டிங் எல்லாமே 2வது மாடி வரைக்கும் பெரிய பெரிய தண்ணி மட்டம்ல சேரெலாம் அணிஞ்சிருக்கு. அப்போது பெரிய பெரிய மலையிலேருந்து பெரிய பெரிய பாறைகள்லாம் உருண்டு வந்திருக்கு. இதெல்லாம் தான் மிகப்பெரிய பேரிழப்பு. இது நேபாள் இதுலேருந்து மீள்றதுக்கெலாம் குறைஞ்சது ஒரு 4லேருந்து 5 வருஷம் ஆகும் மீள்றதுக்கே. ஏன்னா இங்கே டிசாஸ்டர் ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்லாம் அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. இதுதான் மிகப்பெரிய பாயிண்ட்டு. ஏன்னா மலைப்பகுதிகள், மலை சார்ந்த இடங்கள்லாம் டிசாஸ்டர் ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் பண்ணுறதுலாம். ஏன்னா அன்ஈவன் ஸ்பேஸாக இருக்கும். ப்ளஸ் இது எல்லாமே அடித்து எல்லாம் பார்க்க வச்சு ரெஸ்கியூ ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ரெஸ்கியூ ஆப்ரேஷன் பண்ணி முடிச்ச பிறகு ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்லாம் மக்கள் இயல்பு நிலை திரும்புறதுக்கு 2-3 வருஷம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதுதான் இதில் கிடைச்ச அவுட்கம். இன்னொன்று இது ஒரு கிளைமேட்டிக் சேஞ்சோட மிகப்பெரிய எஃபெக்ட். ப்ளஸ் இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் என்னென்னா, டிபேட்டில் நடந்த ஒரு எர்த்குவேக், அது தொடர்ச்சியாக நடந்த நேபாளில் நடந்த ஐஸ்பர்க்கோட பஸ்ட், அதனால் நடந்த மிகப்பெரிய பெருவெள்ளம், காற்றாற்று வெள்ளம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை விட 10 டைம் அதிகம் பேயாற்று மலை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் மிக கொடூரமான பேரிடர்னா இதுதான் சொல்லணும். ஏன்னா மிகப்பெரிய இழப்பு, கொலாட்ரல் டேமேஜும் உயிரிழப்பும் பேரிழப்புக்கு எனக்கு இது தெரிஞ்சு இது வரைக்கும் நேபாள கவர்மெண்ட் 300 பேர்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 1000மே தாண்டும். ஏன்னா ஏர்லி வார்னிங் சிஸ்டம்லாம் இல்லை. மக்கள் நிறைய பேர் அப்போ ஓடுற ஃபுட்டேஜஸ்லாம் பார்க்கணும். அப்போ தான். அண்ட் இன்னொன்று 4-5 பெரிய பஸ்ஸே, ஒரு பஸ்ஸே குறைஞ்சது ஒரு 50,000 கிலோ 60,000 கிலோ உள்ள பஸ்ஸே அடிச்சுட்டு போகும்போது மனித உயிரெலாம் கண்டிப்பாக காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுதான் பார்த்தோம். இன்னொன்று இந்த டிசைன் அண்ட் சேஃப்டி அதில் பார்க்கணும். இப்போ பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், இந்த ஆர்கிடெக்ட்லாம் இருக்குது. இந்த டூர் சம்மந்தமாக டெவலப்மெண்ட் பண்ணுறச்ச மலை பகுதியில், அதுவும் இந்த மாதிரி ஆற்றுகளை ஒட்டிய படுகையில் பில்டிங் அப்ரூவல்லாம் கொடுக்கக்கூடாது. அதுதான் இப்போ நடந்த மிகப்பெரிய கொலாட்ரல் டேமேஜுக்கான பாடம் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ நேபாளில் வந்த இந்த ட்ராஜடி இந்தியாவை நோக்கியும் வரும். பீகார், உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட்லாம் மிகப்பெரிய ட்ரபிளில் இருக்குதுன்னு தான் சொல்லலாம். அண்ட் இது ஒன்றும் இன்னையோட முடிய போகிற விஷயமும் கிடையாது கண்டிப்பாக. ஏன்னா இதுமாதிரி பேரிடர்கள் அடுத்த 3 மாதம் தொடர்ச்சியான அதிர்வுகள். இன்னொன்று அந்த ஐஸ்பர்க்கோட ஃபவுண்டேஷன் இப்போ வீக் ஆகிடுச்சு.
இனிமேல் ஏதாவது சின்னதாக டிஸ்டர்ப் ஆனால் கூட அது உருகிறதுக்கான வாய்ப்புகள் பெரிய பெரிய கஷ்டம். ஏன்னா அந்த பனிப்பாறை எல்லாமே வந்து ரொம்ப கட்டியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருந்த பனிப்பாறைகள் இப்போ இலக ஆயிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வயநாடோட கம்பேர் பண்ணோம்னா, வயநாடில் மழைலாம் இருக்குது. அந்த மாதிரி மழைலாம் தொடர்ச்சியாக 5 நாள் மழை பெஞ்சு 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 அந்த மலையோடைய அந்த ஸ்டெபினிட்டியை வந்து வீக் பண்ணிச்சு. அதே மாதிரி தான் இந்த ஐஸ்பர்க். இது பிகாஸ் ஆஃப் குளோபல் வார்மிங்கால் வந்த மிகப்பெரிய கொடூரம் அப்படி தான் சொல்லணும். இன்னொன்று கேஞ்சஸ், கங்கை நதி, பிரம்மபுத்திரா, யமுனா, சரஸ்வதி இதெல்லாம் வந்து வற்றாத நதின்னு சொல்லுவாங்க. இந்த வற்றாத நதியை வரதுக்கு காரணமே இந்த ஐஸ்பர்க்கு அந்த கிளேசியர்ஸ்லேருந்து வர நீரால் தான் வற்றாத நதின்னு பேர். பட் இதுவே வந்து இப்போ உருக ஆரம்பிச்சிச்சுன்னா இந்த மாதிரியான அதாவது டிசாஸ்டரில் ஒரு ஃபார்முலா சொல்லுவாங்க, எதிர்பாராததை எதிர்பாருங்கள், எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இனிமேல் தயார் நிலையில் இருக்கணும். இப்போது வாழ்வின் நிலை இந்தியா வந்து நேபாளில் நடந்த இந்த பேரிடால் மிகவும் சஃபர் ஆக போகிற கண்ட்ரி அப்படின்னு சொன்னால் இந்தியாவும் கூட. ப்ளஸ் இதோட ரூட் காஸ் அனலைசிஸ் பண்ணி பார்த்ததில் அந்த நேபாளை ஒட்டி இடத்துல சீனா சில கட்டுமான அமைப்புகள் ஆரம்பித்ததும் ஒரு மூல காரணம். ஸோ ஒரு குளோபல் வார்மிங் ப்ளஸ் ஒரு எர்த்குவேக்கு ப்ளஸ் ஐஸ்பர்க்கில் இருக்கிற அந்த ஸ்டெபினிட்டி போய் அந்த பிரேக் ஆனது. இப்போது ஒரு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு 8 மணிக்கு சீனாவிலேருந்து ஒரு ஹை அலர்ட் கொடுத்துருக்காங்க நேபாளுக்கு. அவங்களுடைய டேம் வந்து ஃபுல்லாகி 20 மில்லியன் தண்ணி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ அதனால இன்னொரு கொலாட்ரல் டேமேஜஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இதுலேருந்து கற்றுக்க வேண்டிய பாடங்கள் என்னென்னா, இனிமேல் பேரிடர்களை வந்து கிளைமேட்டிக் சேஞ்சு ப்ளஸ் குளோபல் வார்மிங் இதெல்லாம் வந்து எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் மோஸ்ட் ப்ரையாரிட்டியாக பார்க்கணும். இது நேபாளுக்கு தான் வந்தது, நம்ம உத்தரப்பிரதேஷும் பீகார் தான், தமிழ்நாட்டிலேருந்து நமக்கு தான் வரப்போகுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா இப்போது தமிழ்நாட்டிலையும் சில நிலச்சரிவுகள்லாம் பார்க்குறோம். ஸோ கவர்மெண்ட் சப்போஸ் டு பி ஆல்வேஸ் ப்ரோஆக்டிவ். நான் திருப்பி என்ன சொல்கிறேன்னா, இதுமாதிரி பேரிடர்கள்லாம் வந்த பிறகு கவர்மெண்ட் வந்து ப்ரோஆக்டிவ் மிட்டிகேஷன் பிளான் பண்ணுறதுக்கெலாம் கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணும். எனக்கு தெரிஞ்சு ஏஷியா இந்த மாதிரி இமாலயன்ஸ் மவுண்டன்லாம் வந்து மிகப்பெரிய இந்தியாவுக்கு அரண், அதாவது இந்தியாவுக்கு வர மிகப்பெரிய பேரிடர்கள், நிறைய புயல் அதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்துறது இமாலயாஸ் தான். அப்போ இமாலயாஸ் மலையே வந்து சம் வீக்கனிங் ஆகி அங்கே இருக்க ஐஸ்பர்க்லாம் உருவ ஆகுதுன்னா இது ஒரு மிகப்பெரிய ரெட் ஜோன். அதாவது நிறைய என்ன சொல்கிறாங்கன்னா அப்நார்மல் கண்டிஷன் தாண்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே மிகப்பெரிய அலர்ட்டு தான். திருப்பி சொல்கிற விஷயம் தான், எப்படி கொரோனாவோட வாழ கற்றுக்குங்க அப்படின்னு சொன்னாங்களோ இனிமேல் கிளைமேட்டிக் சேஞ்ச் கண்டிஷன் லைஃப் ஸ்டைலோடு எப்படி வாழணும். ஸோ திருப்பி இந்த விஷயங்கள் எதோட கனெக்ட் ஆகும்னா, தனி மனித ஒழுக்கம், இயற்கைக்கு முரணாக செயல்படக்கூடாது, அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் எதுவுமே வந்து இயற்கையை அழிச்சிட்டு கொண்டு வர முடியாது. அதுதான் மெயின் காரணம். இயற்கை வந்து ஒரு மிரர் மாதிரி, கண்ணாடி மாதிரி. இப்போ நியூட்டன் ஸ்டார்லா மாதிரி தேர் இஸ் இன் ஆக்ஷன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் மாதிரி நம்ம இந்த மலைகளில் குறைஞ்சி டனல் போடுறது, மலைகளை சுற்றி இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது. இயற்கை சார்ந்த டெவலப்மெண்ட் இருக்கும். இம்மிடியேட்டாக ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நேபாளெல்லாம் வந்து இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்டெல்லாம் வந்து சீல் வச்சுட்டு அங்கே ஃபர்தர் டெவலப்மெண்ட்டே நடக்கூடாது. வாழ தகுதியற்ற நகரம் மாதிரியும் அந்த அந்த இப்போ பாதிப்பு ஏற்பட்ட இடத்த வந்து டிசாஸ்டர் ஜோன் மாதிரி டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஃபர்தர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கொண்டு வரக்கூடாது. அதுதான் வந்து முக்கியமான ஸ்டெப். அடுத்தது வந்து இம்மிடியேட்டாக இந்தியா வந்து இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகளோட நல்ல கோஆர்டினேஷன்ஸ் வந்து இருக்கணும். ஏன்னா இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் ஆகணும். இப்போ டிபெட்டில் எர்த்குவேக் ஆகிடுச்சின்னா நேபாளில் நடந்தால் இந்த விஷயம்லாம் எனக்கு தெரிஞ்சு இந்திய மீடியாவில் 2 மணி 3 மணிக்கு மேலே தான் பெரிய லெவலில் ஃப்ளாஷ் ஆகுது. இது நடந்து 11 மணிக்கு மேலே. ஸோ இதெல்லாம் நடக்கும். அண்ட் இப்போது தமிழ்நாட்டு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த நேபாள் இதில் கிட்டத்தட்ட நேபாள் டூரிசத்தில் கிட்டத்தட்ட 180 பேர் போயிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இமீடியட் என்ன ஸ்டெப் எடுக்கணும்னா, என்ஆர்ஐஸ், இப்போ என்ஆர்ஐயோட எல்லா டேட்டாவும் இருக்கும்.
இது மாதிரி டூர் ஆப்ரேஷன்லாம் போகிறச்ச டூர் ஆப்ரேட்டருக்கு ஆத்தரைஸ் லைசன்ஸ் இருக்கா, அது ரெகுலேட்டிங் பாடி இருக்கா, ஐஏடியூன்னு சொல்லுவாங்க, அதுலலாம் லைசன்ஸ் வாங்கியிருக்காங்களா. ப்ளஸ் இந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் டூர் போகிறச்ச இன் அண்ட் அவுட்டோட எல்லா ஷெட்யூலும், எல்லா பிளானும், எல்லா எவாக்குவேஷன் பிளானும் மக்கள் மத்தியில் இருக்கும். இதுதான் வந்து முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இந்த மாதிரி பேரிடர்களை இனிமேல் தாங்கக்கூடிய கட்டமைப்புகளை உருவாக்கணும். ஏன்னா திருப்பி சொல்கிற விஷயங்கள், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் இயர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ்லாம் வரணும். அண்ட் R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், சேட்டிலைட் மூலிமா தொடர்ந்து கண்காணிக்கணும். இனிமேல் இமாலயாஸு, ஐஸ்பர்க்கு, இந்த மாதிரியான விஷயங்கள், ஆறு நதிகள் எல்லாமே வந்து தொடர்ந்து கண்காணிக்கணும். இன்னொன்று, நேபாள் சுற்றி ப்ளஸ் இந்த ரிவரை சுற்றி வர என்னென்ன ஸ்டேட்டு, இமாச்சல் பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், பீகார் அண்ட் டெல்லி பாட்டும் வரும், ஹரியானா, இந்த மாதிரியான ஏரியாலாம் வந்து கண்டினியூஸ் மானிட்டர்ஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி பெருவிழெல்லாம் பண்ணுறச்ச ஆட்டோமேஷன் சிஸ்டம்ஸ்லாம் உள்ளே கொண்டு வரலாம், மிஷின் லேர்னிங் உள்ளே கொண்டு வரலாம். ஈவன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி பேரிடர்காரங்களை மக்களை எப்படி மீட்க முடியும் அப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பெரிய அளவில் மேற்கொள்ளணும். திருப்பி ஒன்றா சொல்லணும்னா, இனிமேல் அரசாங்கங்கள் ஜிடிபி growth அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணுறச்ச, நீங்கள் டிசாஸ்டர் இயற்கையை கோட்டை விட்டுட்டீங்கன்னா ஜிடிபின்னு போடுங்க. அந்த ஜிடிபி நீங்கள் 10 வருஷம் சம்பாதிச்ச பேர் எல்லாமே இப்போ ஓவர் நைட்டில் போயிடும். ஸோ இயற்கை சார்ந்த, என்வாயன்மெண்ட் சார்ந்த, கிளைமேட்டிக் சென்ட்ரிக் கவர்மெண்ட் போனால் தான் இனிமேல் எல்லாத்தையுமே கையாளுறதுக்கான விதிகள் இருக்கும். இந்த நேபாள் ட்ராஜடிலேருந்து கற்றுக்க வேண்டிய மெயின் விஷயம், இனிமேல் பேரிடருக்கு உண்டான ஃபண்ட்ஸ் பெரிய லெவலில் அலோகேட் பண்ணணும், இயர்லி வார்னிங் சிஸ்டம் வரணும், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பெரிய லெவலில் கொடுத்து சேட்டிலைட் மூலமா எப்படி மானிட்டரிங் பண்ணலாம், எப்படி செய்யலாம், எப்படி ரெஸ்கியூ ஆப்ரேஷன்லாம் பண்ணலாம். அதுமாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் டிசாஸ்டர் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் பெரிய லெவலில் கட்டணும். அண்ட் டிசாஸ்டர் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வந்து எங்கே பண்ணணும்னா சேஃப் ஜோனில் பண்ணணும். எந்த இடத்துல ஆற்று தண்ணி வந்து அடிச்சுட்டு போகிற மாதிரி அந்த மாதிரி இடத்துல பண்ணக்கூடாது. அண்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கெலாம் மந்த்லி ஒன்ஸு கோஆர்டினேஷன் மீட்டிங் மாதிரி கொடுத்து ட்ரைனிங் கொடுக்கணும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி செய்யணும், அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் என்ன பண்ணணும், ஸ்டேட் வைஸ் என்ன பண்ணணும், மல்டி ஸ்டேட் கோஆர்டினேஷன் என்ன. ஏன்னா பேரிடர்கள் வரும்போது ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் மட்டும் ஒர்க் பண்ணுறது இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வருவாய் ஒர்க் பண்ணணும், மெடிக்கல் ஒர்க் பண்ணணும், போலீஸ் ஒர்க் பண்ணணும், ஃபர்ஸ்ட் எய்டர், ஆம்புலன்ஸு. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இது எல்லாமே கோஆர்டினேஷன் பண்ணும். அண்ட் டிசாஸ்டர் ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்கில் எனக்கு தெரிஞ்சு இப்போ ட்ரோன்லாம் பெரிய லெவலில் ஹை டெக்னாலஜிலாம் வந்திருக்கு. ஸோ எவ்ரி 1 hour ஒன்ஸு அந்த டிசாஸ்டரோடைய கண்டிஷன் என்ன, ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க்கில் எங்கே ஸ்பீடாக பண்ணணுன்றதை ஸ்லைஸ் பண்ணி கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னாலஜி கொஞ்சம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணால் பெரிய மனித உயிர்களை நம்மளால் காப்பாற்ற முடியும்.